அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இந்த நவம்பர் மாதம் முடிவதற்குள் மீனராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக அமைப்பால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எனவே மீனராசிக்காரங்க பதிவை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிரக அமைப்பு என்று எடுத்துக்கொண்டால் விருச்சிகத்தில் உள்ள விசாக நட்சத்திரத்தில் சூரிய பகவான் இருக்கின்றார். லக்னத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கின்றனர். ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷபத்தில் குருவும், ரிஷபராசி அதிபதியான சுக்கிரன் குருவின் வீடான தனுசு ராசியிலும் பரிவர்த்தனை செய்கின்றனர். சனி பகவான் கும்ப ராசியில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்கிறார். ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழும். நண்பர்களும் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான செல்வாக்கு கிடைக்கலாம். தெய்வ பக்தி அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தில் உறவினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாகும். வெளி வட்டாரத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு கூடிய உண்டாகும். குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கப் போகிறது. நண்பர்களும் உதவிகரமாக இருப்பார்கள். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை இருக்கிறது. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் சில நன்மைகள் ஏற்படும். புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உடல் நலனில் கவனம் தேவை. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். அலுவலகத்தில் அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. ஒரு சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதமும் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழ்நிலையை காணப்படுகிறது. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுகிறது. ஆனாலும் மறைமுக பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டி இருக்கலாம். மாத பிற்பகுதியில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவரின் அன்பும் அவர் வழி உறவினர்களால் நன்மையும் ஏற்படும். ஒரு சிலருக்கு வெளியூர் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் கிடைப்பதில் தடை தாமதம் ஏற்படலாம். கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் குரு வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று விரய சனியாக சஞ்சரிக்கிறார். எனவே எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் விரயங்கள் அதிகரிக்கலாம். முற்றார் உறவினர்களிடம் பகை உருவாகும். ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை கிடைப்பது போல வந்து கடைசியில் கை நழுவி செல்லலாம். அதிக நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. பல காரியங்கள் அரைகுறையாக நிற்கலாம். வழிபாட்டின் மூலமே வளர்ச்சி ஏற்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசியில் உள்ள குரு பகவான் மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவதால் முதலில் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கலாம். பண நெருக்கடி ஏற்படலாம். தொழிலில் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்ததுமாக ஒன்று இருக்கும். யாரை நம்பியும் செயல்பட முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். முற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவுவதாக சொல்லி கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறது என்று கவலைப்படுவீர்கள். கடகத்தில் உள்ள செவ்வாய் மாதம் முழுவதும் கும்பத்தில் உள்ள சனியை பார்க்கிறார். இந்த முரண்பாடான கிரகங்களின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல. எதிர்பார்ப்புகள் எதுவும் நடைபெறாமலும் போகலாம். இல்லத்தின் வீண் விரயங்களும் அதிகரிக்கும். பிள்ளைகளாலும் தொல்லை பிறராலும் தொல்லை என்ற நிலையும் உருவாகலாம். உள்ளத்தில் மகிழ்ச்சி குறையும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விலகும் நிலை உருவாகலாம். உறவினர்களின் பகை அதிகரிக்கும். இந்த காலத்தில் தன்னம்பிக்கையும் தெய்வ வழிபாடும் கை கொடுக்கும். மகர ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிரனால் நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது. இருப்பினும் உங்கள் ராசிநாதன் குருவுக்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதால் ஒரு சில காரியங்களில் தடைகளையும் தாமதத்தையும் சந்திக்க நேரிடலாம். வாங்கிய இடத்தை விற்க முன்வருவீர்கள். வாகனத்தால் தொல்லை கிடைக்கப் போகிறது. கடன் சுமை அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அக்கறை தேவை. கடகராசியில் உள்ள செவ்வாய் வக்ரமடைகிறார். கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும்.
பண நெருக்கடி அதிகரிக்கலாம். ஓய்வின்றி உழைத்தாலும் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. பெற்றோரின் ஆதரவு மற்ற சகோதரர்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு நமக்கு கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் நினைக்க இயலாத விதத்தில் மாற்றங்களும் ஏற்படும். மனக்குழப்பமும் தன்னம்பிக்கைக்கும் குறைவு உண்டாகும் நேரம் இது. எனவே நிதானமாக செயல்படுங்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதையும் துணிந்து செய்ய இயலாது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை. பெண்கள் அனைவருமே அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டிய மாதம் இது. ஆதாயத்தை காட்டிலும் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். அடுத்ததாக பாதம் 4 பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் வக்ரம் அடைந்துள்ள நிலையில் ஒவ்வொரு வேலையிலுமே கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் சஞ்சரிப்பதால் ஆசைகள் அதிகரிக்கும். திட்டமிடாமல் செயல்பட்டு ஒரு சில வேளைகளில் அதிகப்படியான அலைய வேண்டிய நிலையும் உண்டாகலாம். கேது பகவான் சஞ்சரிப்பதால் நண்பர்களின் வழிகாட்டுதல் தவறான பாதையில் அழைத்து செல்லும். குடும்பத்திற்குள் குழப்பம் ஏற்படலாம். செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிப்பதால் புதிய பிரச்சனை உருவாகும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக எதிர்பாராத நெருக்கடியும் தோன்றலாம். உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த இணக்கமான நிலை இப்பொழுது இல்லாமலும் போகும். சனி பகவானின் பார்வையால் குடும்ப உறவுகளை அனுசரித்து போவது செல்வது நல்லது. பண விவகாரங்களில் கவனமாக இருப்பது நன்மையில் முடியும். யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் கொடுக்க வேண்டாம். எதிர்ப்பாளினர் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. ஒரு சிலர் சொத்துக்களை விற்ற நிலைமைகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதும் நல்லது. அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் விரயஸ்திரத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய நிலையில் செலவு பல வகையிலும் அதிகரிக்கும். அவருடைய 3ஆம் பார்வை குடும்பஸ்தனத்திற்கு உண்டாவதால் சிறு சிறு பிரச்சனை உண்டாகலாம். பண வரவிலும் நெருக்கடி அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமலும் போகும். பின் விளைவுகளை பற்றி யோசிக்காமல் ஒரு சில வேலைகளை மேற்கொண்டு அதனால் அவதிக்கு ஆளாக வேண்டிய நிலையும் ஏற்படலாம். உங்களுக்கு கீழானவர்கள் ஒரு சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வரலாம். நண்பர்களால் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையும் உண்டாகும். ஒரு சிலர் உங்களை தவறான பாதைக்கு வழிவகுத்தும் செல்வார்கள். ராசிநாதன் வக்ரம் அடைந்திருப்பதால் குழப்பம் அதிகரிக்கும். யோசிக்காமல் செயல்பட்டு நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு சிலருக்கு இருக்கும் சொத்துக்களை விற்று கடன்களை அடைக்க வேண்டிய நிலை உருவாகலாம். பணிபுரியும் இடத்திலும் நெருக்கடி அதிகரிக்கும். குடும்பத்திலும் நிம்மதியற்ற நிலை இருக்கலாம். மாணவர்களுக்கு மாதம் முழுவதும் படிப்பில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை இந்த காலத்தில் ஈடுபடுத்த வேண்டாம். வழக்கமான வேலைகளில் மட்டுமே நிதானமாக செயல்படுவது நன்மையாக இருக்கும். புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்றாக யோசிக்க வேண்டும். கடன் கொடுப்பது வாங்குவது போன்ற வேலைகளை முடிந்தவரை தவிர்த்து விடுங்கள். விரயஸ்தனத்தில் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் உங்கள் செயல்களில் சங்கடத்தை ஏற்படுத்தலாம். வருமானத்தில் தடைகளை உண்டாக்கும். உங்கள் சுய ஜாதகத்தின் தசாபுத்தி சாதகமாக இருந்தால் பெருமளவில் சங்கடம் ஏற்படாமல் போகலாம். அதே நேரத்தில் சனி பகவானின் அருளால் எதிர்வரும் பிரச்சனைகளை எல்லாம் சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். உடல் நிலையில் பாதிப்பு ஏற்பட்டாலும் சிகிச்சையின் மூலமாக உடனே நிவாரணமும் கிடைத்துவிடும். வழக்கு சாதகமாகும். போட்டிகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அடுத்தடுத்த மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் இந்த நிலையில் மாதத்தில் ஒவ்வொரு வேலையிலுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிதானமாக செயல்பட வேண்டும். உங்கள் வேலைகளை பிறரிடம் ஒப்படைக்காமல் நீங்களே செய்வது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் தங்கள் முழு கவனத்தையும் செலுத்துவது நல்லது. மேலும் பரிகாரமாக புதன்கிழமைகளில் விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்வதும், வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும். சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் 27ஆம் தேதி மாலை முதல் நவம்பர் 28, 29 மற்றும் 30ஆம் தேதி காலை வரை. சாதகமான நாட்கள் நவம்பர் 23 மற்றும் 25. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான
பக்கத்துக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.